ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். வாங்க அதை ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். ரவை வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, கேரட் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு. அவ்வளோ. ஒரு பேன் வச்சு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ரவையை வறுத்துடலாம். ரவை கலர் மாறக்கூடாது, இந்த மாதிரி எடுத்துடணும். அதே பேன் வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டாணி, வேக வச்ச பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு தேவைப்பட்ட மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, நான் போடலை. இப்போ ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும், அப்புறம் நம்ம ரவை போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை நம்ம போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து வந்துடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய், லாஸ்ட்டில் நெய் ஊற்றிட்டு கிளறி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ரவா கிச்சடி சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.